நம்மள நிறைய பேரு அவசரமா தேவைப்படுது அப்படின்னு காசு கேட்பாங்க. ஆனா திரும்ப கொடுக்கும் பொழுது எதுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சரியமாக்குவாங்க. திருப்பி தருவதாக வாக்கு கொடுத்து விட்டு நாம பணத்தை பெற்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதை திருப்பி கொடுக்கணும்ல. ஆனா அத காவல்துறை முடிய, நீதிமன்ற முடிய கொண்டு செல்பவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கட்டாயமாக கிடைக்க வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் அதற்கான ஊதியத்தை அவருக்கு கொடுக்கல. தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்கறதுக்கு போறாரு. அவரை நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு தொகையை கொடுக்கவே இல்ல. நில்லு நில்லுன்னே அலட்சியப்படுத்துறாரு தயாரிப்பாளர். இங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட அந்த சிகரெட் அட்டைய வாங்கி அதுல வேக வேகமா எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதினாரு? தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில்லென்று சொல்வதற்கு என்று பொட்டில் அடித்தது போல் எழுதிவிட்டு சென்று விட்டார். பட்டுக்கோட்டையாருடைய வீடு எங்கே இருக்குன்னு இந்த தயாரிப்பாளர் காசை உடனே கொடுத்துட்டாராம். தோல்வியை குருவாக்குவோம், வெற்றியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.